ஹாய்டா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஹியோட ஒரு பியர் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான்டா. ஒரு சிஸ்டர் தான் கேட்டிருந்தாங்க அவங்களோட ஃப்ரெண்டோட பர்த்டேக்காக. ஸோ அவங்களோட நேம் வந்து நிஷா. ஸோ ஹாப்பி பர்த்டேடா, எப்போவும் ஹாப்பியாக இருங்க அண்ட் சேஃபாக இருங்க. உங்களோட டேவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கடா. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே இப்படி விஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் இதோட ஸ்டோரி லைன் எல்லாமே அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதோட கிரெடிட் எல்லாம் அவங்களுக்கு தான் போய் சேரணும். ஸ்டோரியோட நேம் மை ஓவர் பொசசிவ் ஹஸ்பண்ட். அண்ட் இதில் வந்து நான் ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். நம்மளோட டே அண்ட் ஷுகாவுக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு ஆல்ரெடி 2 பேபிஸ் இருக்காங்க. ஸோ நம்ம டே வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். இதுவே போதும்னு நினைக்கிறேன். அண்ட் மீதியெல்லாம் ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இப்போது அப்படி ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம டேவை தான் காட்டுறாங்க. டே அப்படியே மீட்டிங் ஹாலில் நின்றுட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஹால் ஃபுல்லாகவே அப்படியே இருட்டாக தான் இருக்குது. முன்னாடி ப்ரொஜெக்டர் ஆனில் இருக்குது. டே அப்படியே முன்னாடி நின்றுட்டு அப்படியே பேசிகிட்ருக்குறாங்க. ஸோ அங்கே ஒரு பொண்ணு அப்படியே டேவை அடித்து பார்த்துட்ருக்கா. ஐயா கூட வின் பண்ணாமல் ஏதோ ஒரு மாதிரி செட்யூசிங்காக வச்சுக்கன்னுட்டு தான் பார்த்துட்டே இருக்கா. இப்போது அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற பையன்தான், ஏய் சின்னடி இப்படி பார்த்துட்ருக்க, என்னமோ அவரை கடித்து சாப்பிட்ற மாதிரி பார்க்குற. கிடைச்சா சாப்பிட வேண்டியதான். ஏய் என்னடி பேசுகிற, அவர் நம்ம பாஸாக இருந்தால் என்ன சைட் அடிக்கலாம்ல. அவரை பாரு எப்படி இருக்காருல்ல, அவரோட டைட் ஷர்ட்டு, அந்த 2 பட்டன் ஓப்பனில் பார்க்கவே பக்காவாக இருக்காருல்ல. ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல். என்ன அப்பப்போ கொஞ்சம் டெரராக இருக்கார், ஆனாலும் க்யூட்டாக இருக்கார். சே கொடுத்து வைக்கல. ஏய் கொஞ்சம் ஓவராக போகிற. சாரோட ஒய்ஃபும் இங்கே தான் இருக்காங்க, மறந்துடாத. அதனால தான் அமைதியாக இருக்கேன், அவரை பார்த்துட்டு மட்டும். இல்லைனா மட்டும் என்ன பண்ணிவிடுவேன், உன்னால் அவர்கிட்ட கூட போக முடியாது. உனக்கு யார் சொன்னா நான் அவர்கிட்ட போகலன்னு? ஏய் என்னடி சொல்கிற, எப்போ போனேன்? அதுவா, அது ஒரு வாட்டி. ஆனால் என்ன, அவர் என்னை கண்டுக்க கூட இல்லை. அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. உன்னையே கண்டுக்கலையா? இந்த ஆஃபீஸே உன் பின்னாடி தான் சுற்றிட்டுருக்குது. அவர் உன்னை கண்டுக்கல. நல்லா இருக்குல்ல? டேய் மூஞ்ச உடச்சிடும், ஓடிட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் பார்த்துருமா, அப்படியே கொஞ்சம் முன்னாடி பாரு. அவரோட ஒய்ஃபு உன்னை தான் நல்லா முறைச்சிட்ருக்காங்க. கையில் மட்டும் சிக்கனை ஜூஸ் புழிஞ்சிருவார் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. ஸோ அந்த பொண்ணும் அப்படியே முன்னாடி பார்த்தா நம்ம ஷுக்கா தான். அப்படியே அந்த பொண்ணை பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்ருக்குறாங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் ஷுக்காவுக்கு கேட்குது. ஏன்னா அது ரொம்ப சைலண்ட்டான இருக்குது. டே மட்டும் தான் பேசுகிறாரு. ஸோ எல்லோரும் சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் வெளிச்சம் தான். அதில் தான் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ ஷுக்கா அப்படியே திரும்பி டேவை பார்க்குறாரு. பார்க்குறாருன்றதை விட முறைச்சிட்ருக்காரு. டே அப்படியே ஷுக்காவை பார்க்குறாரு. ஷுக்கா அப்படியே கண்ணில் எரிக்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. இவன் என்னத்துக்கு இப்படி முறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அந்த மீட்டிங்கை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணும் சும்மா இல்லாமல் அப்படியே டேவை ஒரு மாதிரி இன்ச்சு பை இன்ச்சாக ரசித்து பார்த்துட்ருக்குறா. அந்த பொண்ணு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற பாதி பேர் அப்படியே டேவை பார்த்து ஜொல்லு விட்டுட்ருக்குறாங்க. இது எல்லாத்தையும் ஷுக்கா பார்த்துட்டு தான் இருக்காரு. அவருக்கு அவ்வளோ கடுப்பாகுது. அவரால் அங்கே உட்காரவே முடியல, அவ்வளோ கடுப்பாக இருக்குது. ஸோ கொஞ்ச நேரத்தில் மீட்டிங்கும் முடிஞ்சிருது. ஸோ இப்போ எல்லாமே லைட்ஸ்லாம் ஆன் ஆகுது. இப்போ டே தான், ஓகே காய்ஸ் நான் என்னோடய ப்ரெசன்டேஷனை முடிச்சிட்டேன். இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் இல்லை ஏதாவது நியூ ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், நம்ம இதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே இல்லை அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டேவும் ஒரு செட்டிலான ஸ்மைலோட தேங்க்யூ. ஸோ மீட்டிங் முடிஞ்சிருச்சு, நீங்கள் எல்லாருமே போய்ட்டு உங்களோட ஒர்க்கை பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் டைம் தேங்க்யூ காய்ஸ், நீங்கள் எல்லாருமே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது ஷுகா மட்டும்தான் அங்கே அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டு டேவை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்காரு. ஸோ டேவும் எல்லோரும் போகிறதுக்காக அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒவ்வொரு பர்சன்ஸ் அப்படியே டேக்கிட்ட வந்துட்டு விஷ் பண்ணிவிட்டு தேங்க்யூ சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஸோ டேவும் எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு அப்படியே ஷுகாவை பார்க்குறாரு. ஷுகா அப்படியே கொலவெறியோடு பார்த்துட்ருக்க. இப்போ டே தான், என்னாச்சு என் பொண்ணுக்குட்டிக்கு இவ்வளோ கோவமாக இருக்கீங்க இன்றைக்கி? அதான் பார்த்தனே உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு. என்ன ஷுக்கா என்னாச்சு, என்னடா நடக்குதுங்க? இது மீட்டிங் ஹாலா இல்லை சைட் அடிக்கிற ரூமா? எல்லோரும் என்னமோ உன்னை அப்படி பார்க்குறாங்க. டேய் இதெல்லாம் சாதாரணடா, இதையும் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற? எது சாதாரணமா? என் புருஷனை இப்படி ரசிக்கிறாளுங்க இன்ச்சு இன்ச்சா, இது என்ன சாதாரணம்னு சொல்கிற நீ? ஷுக்கா
இது ஜஸ்ட் நார்மல்டா, இதை விட்டுறேன். அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. அது எப்படிட்டே என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதுவும் அங்கே ஒருத்தி இருந்தாலே என்னெல்லாம் சொன்னா தெரியுமா? ஆமாம், இங்கே வா நீ. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே ஆர்வமாக கிட்ட வர, சுகா ஐய வலியுது தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவோட ஷர்ட் பட்டனை போடுறாரு. டே என்னடா பண்ணுற? அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது, விடு. அதெல்லாம் நல்லாயிருக்கும், ஒழுங்கும் இந்த ஷர்ட் பட்டனை மட்டும் கழட்டுனேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவோட கழுத்தை நெரிக்கிறாங்க. டே டே வலிக்குது வலிக்குது, விடு விடு, நான் கழுத்தில். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? அதுவா, உன்னை யாரும் பார்க்கக்கூடாது. ஏன்? அதெல்லாம் அப்படி தான். டே சரி சரி, உனக்கு என்ன? இந்த ஷர்ட் பட்டனை கழட்டக்கூடாது. சரி, நான் கழட்டல. இப்போ போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே அவங்க கேபினுக்கு தான் போகிறாங்க. எப்போட்டே தான். சரி சொல்லுடா, என்ன திடீர்னு மீட்டிங்க்கெலாம் வந்திருக்க? அப்பா தான் வர சொன்னார், அதான் வந்தேன். அன்கிளா? எதுக்கு? அவரோட சார்பாக வர சொன்னார். சரிடா, பேபி சிங்கு. அவங்க தான் ஸ்கூல் போயிட்டாங்க, உனக்கு தெரியாதா? சரிடா, சரி சரி சரி, நீ இருக்கியா இல்லை கிளம்புறியா? இல்லை, இருக்கேன். ஈவினிங் பார்ட்டி இருக்குல்ல, பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. ஒன்றும் இல்லைடா, அது நார்மல் பார்ட்டி தான். நீ ஏன் இவ்வளோ பொசசிவ் ஆகுற? அது அப்படி தான். ஏன்னா நீ என்னோடது, எனக்கு மட்டும்தான். உன்னை யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோயேன், அவங்கள எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் உனக்கு பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம். சுகா டே சரி சரி விடு, யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி, நம்ம வெளியில் போகலாமா? ஓகே, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவும் சுகாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே ஈவினிங் தான். ஸோ ஆஃபீஸ்லேயே ஒரு சின்னதாக பார்ட்டி ரூம் மாதிரி இருக்குது, அதில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டேவும் சுகாவும் அப்படியே அந்த பார்ட்டிக்கு தான் வராங்க. டே வந்ததுக்கப்புறம் பார்ட்டி எப்படி ஸ்டார்ட் ஆகுது. டேவும் அங்கே இருக்கிற கிளையண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் உட்காந்து இப்படி பேசிகிட்ருக்காங்க. சுகா ஒரு டேபிளில் உட்காந்துட்டு அப்படியே டேவையே பார்த்துட்ருக்குறாரு. டேவோட அந்த ஆட்டிடியூடு, ஏன்னா மற்றவங்க கிட்டே பேசும்போது டே ரொம்ப கோல்டாக ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக தான் பேசுவார். ஆனால் சுகா கிட்டே மட்டும்தான் ஒரு மாதிரி சில்லாக அந்த மாதிரி பேசுவார். சுகாடைய சிரிச்சுக்கிட்டே டே பார்த்துட்ருக்கிறாரு. அப்போது மார்னிங்கே டேவை சைட் அடிச்சிட்டு இருந்த அந்த பொண்ணு அப்படியே கையில் கிளாஸோட டே கிட்ட போகிறா. சுகா எல்லாத்தையும் அமைதியாக பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போ அந்த பொண்ணு அப்படியே டே கிட்ட போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட. டே அப்படி டேர்ன் பண்ணிவிட்டு, என்ன? இந்தாங்க சார். என்ன இது? ஜூஸ். எனக்கு இதுக்கு, நான் ஆல்ரெடி ட்ரிங்க் எடுத்துட்டேன். இல்லை சார், ஜஸ்ட் நான் கொடுக்குறேன்ல. இல்லை பரவாயில்ல சார், ப்ளீஸ் எனக்காக உங்களோட நியூ ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆனதுக்கு என்னோட சின்ன இது அப்படி சொல்லிட்டு கொடுக்க. ஸோ டேவும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே வாங்குறாரு. சுருக்கா அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிக்கிட்டே அந்த ஜூஸை கொடுத்துட்டு நகர்ந்து போயிடுறா. கொஞ்ச நேரத்துலேயே டேக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, அவரோட பாடியெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. டேக்கு அது ஃபீல் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி ஐஸ் ரப் பண்ணிக்கிட்டே, ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு அப்படி சொல்லிவிட்டு ஸோ அப்படியே அங்கேருந்து போகிறாரு. டே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணும் போகிறா. இதை நம்ம சுகா பார்த்துட்டே தான் இருக்கார், ஒன்று வாட்ச் பண்ணிட்டே இருக்கார். ஸோ டே உள்ளே போயிட்டு, என்ன இது ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே இருக்கிற மிரரில் பார்க்குறாரு. அவர் ஃபேஸ் எல்லாம் எப்பவும் போல தான் இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி எப்படி வித்தியாசமாக இருக்கேன்ற மாதிரி ஃபீல் ஆகிக்கிட்டே அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அந்த பொண்ணு அப்படியே போயிட்டு பேக்கிலேருந்து டேவை ஹக் பண்ணுறா. டே சுகா என்னடா அப்படி சொல்லிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணு, இங்கே என்ன பண்ணுற நீ? சார் என்ன சார், நானும் உங்களை ட்ரை பண்ணுறேன்னு தெரியுது, அப்புறம் எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுறீங்க? ஏன் என்னை பார்த்தா உங்களுக்கு எதுவும் ஃபீல் ஆகலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே டே கிட்ட க்ளோஸாக வரா. டே அப்படியே புஷ் பண்ணிவிட்டு, ஜூஸில் என்ன கலந்த? அதுவா சார், ஒன்றும் இல்லை, சும்மா லைட்டாக அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அப்படி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு ஏதோ பேசிகிட்டு இருக்கா. ஆனால் டேவால் அதை கேட்கவே முடியல. ஏதோ ஒரு மாதிரி அவருக்கு உள்ளக்குள்ளே ஏதோ பண்ணுது. டே முதல்ல இங்கேருந்து கிளம்புடி. சார் இங்கேருந்து கிளம்புறதுக்காக நான் உங்களை இங்கே வர வச்சேன். இன்றைக்கி நான் உங்களேருந்து அனுப்ப போகிறதா இல்லை, நானும் இங்கேருந்து போக போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவை ஹக் பண்ண வரா. அப்போது நம்ம சுகா வந்துட்டு அந்த பொண்ணு அப்படியே இழுத்து
பலார்னு ஒரு ஸ்லாப் பண்ணுறாங்க. ஸோ அந்த பொண்ணு அப்படியே சீத்தில் கை வச்சுட்டு, ஹேய் ஏய் சி வாய மூடு, பொண்ணு தானே நீ, ஃபஸ்ட்டு பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணு, அவன் யாருன்னு தெரியும்ல, சி இவ்வளோ கேவலமாக சீப்பாக அவன் நடந்துப்ப, அதுவும் அடுத்தவன் புருஷனுக்கு, கிளம்பிடிங்க இருந்து முதல்ல அப்படியே சொல்லி திட்டுறாரு. ஸோ அந்த பொண்ணு அப்படியே அங்கேருந்து போயிட, இப்போ ஷுக்கா அடிட்டே பார்த்து முறைக்கிறாரு. டே அப்படியே ஷுக்கா ஏதோ ஒரு மாதிரி இருக்குடா, நம்ம வீட்டுக்கு போகலாமா? இப்போ வந்து சொல்லு, அவள் ஜூஸ் கொடுக்கும்போது எதுக்குடா வாங்கினேன்? டே நான் நார்மலாக ஜூஸுன்னு நினச்சி தாண்டா வாங்கினேன், ஜூஸுன்னா யார் கொடுத்தாலும் வாங்கிடுவியா, அறிவில்லை உனக்கு? டே திட்டாதடா, அப்புறம் உன்னை என்ன பண்ண சொல்கிற? சரிவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷுக்கா அடிட்டே கூட்டிகிட்டு வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ வீட்டில் வந்து பார்த்தா ஸோ பேபிஸ் 2 பேரும் அப்படியே நிற்கிறாங்க. 2 பேர்த்தையும் பார்த்து முறைச்சிக்கிட்டு, ஷுக்கா இங்கே பாருங்கள், 2 பேரும் சமத்தாக இருக்கணும், நான் டேடாவை போய் தூங்க வச்சுட்டு வரேன். மாமா எங்களுக்கு பசிக்குது, நீங்கள் ஏன் இவ்வளோ லேட்டு? அது ஆஃபீஸில் ஒரு ஒர்க் இருந்துச்சு, அதனால தான். சரி மெய்ட் ஆண்டி எங்கே? அவங்க கிச்சனில் இருக்காங்க. சரி ஓகே, அவங்கக்கிட்ட ஏதாவது குக் பண்ண சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே டேவை கொண்டு போய் ரூமில் தான் படுக்க வைக்க போகிறாங்க. ஸோ டேவை அப்படியே பெட்டில் படுக்க வைக்க, இப்போ டே அப்படியே ஷுகாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து அவர் மேலேயே அப்படியே ஓவராக வைக்கிறாரு. ஷுகா டே என்னடா பண்ணுற? எங்கேயும் போகாத. டே பசங்க இருக்காங்க, நான் கீழே போகிறேன். இல்லை எங்கேயும் போகாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இங்கேயே இருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டே எழுந்து ஷுகா மேலே ஓவர் ஆகுறாரு. ஷுகா அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, ஆனால் டே விட்டுற மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி ஷுகாவை போட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. லிட்ரலி ஒரு பைட் பண்ணுறாரு தான், அப்படி பைட் பண்ணிகிட்ருக்காரு. ஷுகாவுக்கு அது வலிக்குது. டேய் என்னடா பண்ணுற, நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அடி கிஸ் பண்ணிகிட்டே இருக்க. கொஞ்ச நேரத்தில் ஷுக்கா அடிட்டே புஷ் பண்ணி பெட்டில் படுக்க வச்சுட்டு, என்ன உனக்கு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா, உனக்கு இருக்குடா, நாளைக்கு மார்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவை பெட்லேயே புஷ் பண்ணிவிட்டு ஷுகா அந்த ரூமை விட்டு வெளியில் போயிடுறாரு. இந்த பக்கம் டே அப்படியே ஷுகான்னு கத்திட்டு இருக்கிறாரு. ஆனால் ஷுகா அப்படியே கீழே வந்துட்டு பசங்களுக்கெல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு, எங்கே பாருங்கள் இன்றைக்கி மாமா கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ நான் ரூமுக்கு போகிறேன், ஓகேவா? நீங்கள் சமத்தா உங்கள் ரூமில் போயிட்டு தூங்கணும், சரியா? கேம் விளையாடக்கூடாது. சரி மாமா அப்படி சொல்லிவிட்டு ஸோ அவங்க பேபிஸ் 2 பேருமே அப்படியே ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போது நம்ம ஷுகா அப்படியே திரும்ப ரூமுக்கு தான் வந்து பார்க்குறாரு. டே இன்னமும் அப்படியே பெட்டில் படுத்திருக்காரு, ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல. ஷுகாவே அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு டேவை பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க. இப்போ நான் வெட்டிக்கிட்டு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில, எல்லாருக்குன்னு இவன் மேலே தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறது இப்போது? ஷுகா நீ கோவப்படாத, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே டே பக்கத்துலேயே படுத்துக்கிறாங்க. ஸோ இப்படி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் டே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா வீட்டில் இருக்கோம். நம்ம எப்படி வீட்டுக்கு வந்தோம், எப்போ வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்குறாரு. அவருக்கு எதுவுமே முழுசாக ஞாபகம் இல்லை, ஏதோ லைட்டாக தான் ஞாபகம் இருக்குது. அந்த ரெஸ்ட் ரூமில் ஏதோ நடந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அவருக்கு எல்லாமே ஞாபகம் வருது. அப்படியே தலையில் கை வச்சுட்டு பூச்சி செத்த அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாவமாக எழுந்து கீழே வந்து பார்க்குறாரு. கீழே பசங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியா எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே அப்படியே பசங்க கிட்ட வந்துட்டு ஒய் அப்படின்னு சொல்லி கூப்பிட. ஸோ 2 பசங்களும் டாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கத்துற எங்கே உங்களோட மம்மா அப்படின்ட்டு கேட்க, மம்மா கிச்சனில் இருக்காங்க. அம்மா டேடா உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏண்டா என்ன நேற்று நைட்டு ஏதாவது பண்ணனா? நிறையா பண்ணிங்க. என்ன பண்ணு? மம்மாவை கடிச்சு வச்சிங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்காக, ஆமாம் நாங்கள் ரூமுக்கு வந்து பார்த்தோம், அப்போது நீங்கள் மம்மாவை பிடிச்சி கடிச்சு வச்சிட்டிங்க, மம்மா உங்களை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஐயோ டே என்ன வேலைடா பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே திருத்துன்னு முடிச்சிட்ருக்கிறாரு. ஸோ இன்னொரு பேபி டாடா என்னடா மம்மா காலையிலேருந்து செம்ம கோவத்தில் இருக்காங்க தெரியுமா? அப்படியா? ஆமாம், இப்போ மட்டும் நீங்கள் மாட்டினீங்க அவ்வளோதான், மம்மா கிட்டே நீங்கள் பயங்கரமாக அடி வாங்குவீங்க. அச்சோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு டே அப்படியே புலம்பிக்கிட்டே உட்காந்துட்ருக்க. ஸோ கரெக்டாக டே ஷுகா வெளியே வராரு. டே அப்படியே பாவமா ஷுகா அப்படி சொல்லி கூப்பிட ஷுகா அப்படியே முறைச்சிக்கிட்டே, பசங்களா மாமா
போயிட்டு ரெடியாகுங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன். ஓகே மாமா, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிவி பார்த்து ஆல் தி பெஸ்ட்டாடா, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. ஸோ நம்ம டீ தான், பேபி ஓடி போயிடு, என் பக்கத்தில் மட்டும் வந்த இன்னைக்கு அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா அப்படியே முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாரு. டேக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அப்படியே டே உட்காந்துட்ருக்க. இப்போ டேவோட ஒரு பேபி கீழே வருது. டேக்கிட்ட வந்துட்டு, டடா என்னடா, உங்களை நான் அம்மா கிட்டேருந்து காப்பாற்றி விடுறேன், நீங்கள் எங்களை இன்னைக்கு லீவ் போட பெர்மிஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. சுட்டி அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே, டே நீங்கள் லீவ் போட்டால் அதுக்கும் அவன் என்ன தானே திட்டுவான், ப்ளீஸ்டா எங்களுக்கு போர் அடிக்குது, இன்றைக்கி நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாம். முடியாது டடா ப்ளீஸ், இல்லைன்னா நான் அம்மா கிட்டே போய் உங்களை கோர்த்து விட்டுருவேன். டே குட்டிச்சத்தான் என்ன வேலைடா பார்க்குற, அப்போ லீவ் போட பர்மிஷன் கொடுக்க முடியாது. அப்படியா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் அப்படியே நம்ம சுகா கிட்ட தான் போகுது. டே என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க சுகாவோட காதில் போயிட்டு ஏதோ சொல்கிறது. ஸோ சுகா அப்படியே வெளியில் வந்துட்டே முறைச்சிக்கிட்டே, இங்கே பாரு டே ஜோன், இன்றைக்கி நம்ம லீவ்லாம் போட கிடையாது, இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு போகணும், இன்றைக்கி ஒர்க் இருக்குது, ஸோ போய் ரெடியாகு. மம்மா டேடாவே சொல்லிட்டாரு, ப்ளீஸ் 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 கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபி கோர்த்து விட்டுருது. டே எது நானா, நான் என்ன சொன்னேன், டே சுகா நான் எதுவுமே சொல்லலடா அப்படின்னு சொல்ல சுகா அப்படியே முறைச்சிக்கிட்டே, நீ சொல்லாமல் தான் குழந்தை வந்து என்கிட்ட சொல்கிறானா, டே சீரியஸாக நான் சொல்லலடா. டே குட்டிச்சத்தான், டே சரி சரி டே டூன், நான் என்னடா சொன்னேன், ஒன்றும் இல்லைடா, அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல இன்றைக்கி ஸ்கூலுக்கு லீவ் போடுங்க நம்ம ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு, அதான் சொன்னேன் அம்மா கிட்ட, அதான் நீங்களே சொல்லிட்டீங்களா. டே ஜியோன் நம்ம இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலை, நீ ரெடியாகாத அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து கத்துது. ஸோ சுக்கா அப்படியே முறைச்சிக்கிட்டே, டே 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 ஒன்றும் பண்ணலடா, நான் அவன்கிட்ட சொல்லவே இல்லைடா. டே டே ஜோன் ஏன்டா அப்படி பண்ணுற, அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி நம்ம லீவ் போடுறோம், பிக்னிக் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பேபி அப்படியே குஷியாக ஓடிடுது. சுகா அப்படியே முறைச்சிக்கிட்டே, நீ திருந்தவே மாட்டல்ல. டே சுகா இல்லைடா பேசாத, பசங்கிட்ட உன் நேரம் சொல்ல சொன்னது, டேய் நான் சொல்லவே இல்லைடா. டேய் அவன் சின்ன குழந்தை, நீ சொல்லாமல் தான் வந்து சொன்னானா. அச்சோ இவன் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான். சரி சரி ஓகே நான் போய் ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே நேரம் நடந்து போயிடுறாரு. சுகாடை லைட்டாக சிரிச்சுட்டு அவரும் கிச்சனுக்கு போயிடுறாரு. ஸோ இப்போ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது எல்லாருமே அப்படியே ஒரு பிக்னிக் மாதிரி தான் போயிருக்காங்க, ஒன் டே பிக்னிக் மாதிரி தான். ஸோ ஒரு பார்க்குக்கு தான் போயிருக்காங்க. அங்கே நம்ம டே பேபிஸ் அண்ட் சுகா எல்லாருமே உட்காந்துட்டு அப்படியே அந்த வியூவெலாம் பார்த்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம பேபிஸ் 2 பேரும் விளையாடிட்டு இருக்க டேவும் சுகாவும் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ சுகா தான், டே என்னடா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். சுகா உனக்கு கோல்டு பிடிச்சிரும், ப்ளீஸ் டே எனக்கு வாங்கி கொடு. இதுக்கு தான்டா இவன் இருக்கானே இந்த டேஜும் அவனோட தொல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே கடுப்பாக போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்குறாரு. ஸோ வாங்கிட்டு வரும்போது அப்படியே ஒரு பொண்ணு மேலே தெரியாமல் இடிச்சிட்றாரு. ஆனால் அந்த பொண்ணும் சேர்ந்து டேவை பார்த்து ஃப்ளட் பண்ணிகிட்ருக்கு. சுகா அதெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ எங்கேருந்து தான் எனக்குன்னே வருவாங்களே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகாவை டேவை பார்த்துட்ருக்கிறாரு. டே அப்படியே சிரிச்சுக்கிட்டே, இல்லை பரவாயில்ல இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வராரு. சுகா அதை பார்த்து முறைச்சிட்டு, என்ன ரொம்ப சிரிக்கிறீங்க சார் இன்றைக்கி. டேய் இல்லைடா. டேய் சுகா இங்கே பாரு, எனக்கு தெரியும் என்கிட்ட யார் வந்து பேசினாலும் உனக்கு பிடிக்காது, நீ எனக்கு என் மேலே ஓவர் பாசிட்டிவாக இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனால் அதுக்காக நீ ஓவராக இமேஜின் பண்ணாத. எனக்கு இந்த பூனைக்குட்டியை தவிர வேறு யாரையும் பிடிக்காது சரியா. ஆனாலும் கடுப்பாக இருக்குது. எதுக்குடா உனக்கு கடுப்பு? அது யாராக இருந்தாலும் உன்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்கல்ல, அது முடியாது, பார்க்கக்கூடாதுல்ல. அதுக்கு நான் உன் பக்கத்துலேயே இருக்கணும். இரு, யார் வேணான்னு சொன்னா? அப்போ நான் ஒர்க் போக வேண்டாமா? போகாத. டேய் இல்லை டேய் சொல்லு. நான் ஆஃபீஸ் வரேன். என்ன ஆஃபீஸ் வரேன்? டேய் எதுக்கு திடீர்னு? இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்ல சுட்டேவும் சரின்னு சொல்லிடுறாங்க. சிப்டியே தான் டேஸஸும் போயிட்டுருக்குது. நம்ம சுக்கா அப்பப்போ டே மேலே பொசசிவ் ஆகிறது, கடுப்பாகிறது, திட்டு வாங்குறது, அடி வாங்குறதுன்னு எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. சிப்டியே டேஸ் அவங்களுக்குள்ளே க்யூட்டாக பேபிஸ் கூட ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போ ஒன் டே
நம்ம டே அப்படியே அவரோட கேபினில் உட்காந்துட்டு வேலை பார்த்துட்ருக்குறாரு. ஸோ அவர் சுற்றி என்ன நடக்குதே தெரியாது. முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பாரு போல். அப்போது அந்த பொண்ணு திரும்ப டே கிட்ட தான் வரா. ஸோ டே அப்படியே ஒரு பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த பொண்ணு ஒரு ஃபைலை கொடுக்க, டே நீ வச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த பொண்ணு அப்படியே ஃபைலை வைக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே கீழே போட்டுடுறா. ஸோ டே என்ன பண்ணுற? இல்லை ஒன்றும் இல்லை சார், தெரியாமல் இருந்துடுச்சு. எடுத்து வச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே வேணுக்குன்னே டே முன்னாடியே அது குனிஞ்சு ஒரு மாதிரி செட்யூசிங்காக பண்ணிட்டு எடுத்துகிட்டு இருக்கா. ஸோ டே அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. இப்போ அப்படியே அந்த பொண்ணு அப்படியே டேக்கு பின்னாடி போயிட்டு பேக்லேருந்து ஒரு மாதிரி ஹக் பண்ணுற மாதிரி டேவோட நெக்கில் ஃபிங்கரை வச்சு ரப் பண்ணுறா. ஸோ இப்போ தான் டேக்கு அது ஃபீலே ஆகுது. ஏய் அப்படி சொல்லிவிட்டு அப்படி டக்குன்னு எழுந்திரிக்கும் போது கரெக்டாக அந்த ரூம்குள்ளே சுகா வந்துடுறாரு. சுகாவை பார்த்தோன்னே டே சுகா அப்படி சொல்லிவிட்டு அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. சுகா அப்படியே எதுவுமே பேசல. அப்படியே அந்த பொண்ணை போயிட்டு பல்லாருன்னு ஒரு ஸ்லாப் பண்ணுறாரு. ஸோ டே தான், டே என்ன பேசாத, ஏதாவது பேசுனேன் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே அந்த பொண்ணை பார்த்து, இங்கே பாரு, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி வார்ன் பண்ணிட்டேன், இவன் பக்கத்தில் நீ வரவே கூடாதுன்னு. என்ன நினச்சிட்ருக்க நீ? ஏதோ போனால் போகுதுன்னு தான் லாஸ்ட் டைமே நான் உன்னை மன்னிச்சு விட்டேன். இதுக்கப்புறமும் இந்த ஆஃபீஸில் நீ இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அப்படியே சொல்லிவிட்டு அந்த பொண்ணை அப்படியே திட்டி அனுப்பிட்டு டேயை பார்த்து மறைக்கிறாரு. சொல்லிட்டு தான், சுகா சுகா பேசாத டே, ஒவ்வொரு வாட்டியும் இதே தான் நீ பண்ணுற. உனக்கு நல்லா தெரியும், உன்கிட்ட யாராவது பேசினாலும் இல்லை உன் பக்கத்தில் யாராவது வந்தாலும் எனக்கு செம்மையாக கோவம் வரும்ன்றது. அவள் உன்னை டச் பண்ணுறா, நீ அமைதியாக இருக்க, அப்போது உனக்கு இது பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ டே செம்மையாக கோவம் வந்துட்டு சுகா அப்படி சொல்லிட்டு சுகாவோட சிஸ்டர் ஸ்லாப் பண்ண. சுகா அப்படி டேரேஸோட உண்மையை சொன்னால் வலிக்குதில்ல அப்படி சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே டேக்கு தான், அச்சோ டே என்னடா பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே சுகா பின்னாடியே வராரு. ஆனால் சுகா அதுக்குள்ளே அங்கேருந்து போயிடுறாரு. டே அப்படி தலையில் கை வச்சுட்டு, பூச்சி அவசரப்பட்டு எதுக்குடா அப்படி பண்ண, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதா டே அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே திட்டிக்கிட்டே அவரும் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு தான் வராரு. ஸோ வந்து பார்த்தா சுகா வீட்டில் இல்லை. எங்கே போனா இவன் அப்படி சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறாரு. இந்த பக்கம் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டுறாரு. ஒரு பக்கம் டேக்கு பயமாக இருக்குது. ஐயோ ஏன்ட்டே இப்படி பண்ண, இப்போ எங்கே இருக்கன்னு வேறு தெரியலையே அப்படி சொல்லிக்கிட்டே அப்படியே சுகா கால் பண்ணிக்கிட்டே வீட்டில் அப்படியே ஹாலில் உட்காந்துட்ருக்குறாரு. எப்படியோ ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சி. டைம் ஆக டேக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அப்படியே சரி ஓகே நம்மளே தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியில் வராரு. ஸோ வந்து பார்த்தா அப்போ தான் சுகா வீட்டுக்கு வந்திருக்காரு. டே அப்படியே வேகமாக ஓடிட்டு சுகாவை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. சுகா எந்த ரியாக்ஷனும் இல்லை, அமைதியாக நிற்க. டே தான், டே எங்கடா போன, சொல்ல மாட்டியா, இது கால் அட்டன் பண்ண மாட்டியா, ஏன்டா அப்படி பண்ணுற, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா. நீ எதுக்கு பயப்படுற, அப்படி ஒன்றும் நான் எங்கேயும் போகலையே. சுகா ஐம் சாரி, நான் பண்ணது சாரின்னு எனக்கு தப்புன்னு தெரியும், ப்ளீஸ் சாரிடா அப்படின்னு சொல்ல. சுகா அப்படியே டேவோட ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே உள்ளே போகிறாங்க. டேவும் அப்படியே பின்னாடியே போயிட்டு சுகாவை பேக்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு சுகாவோட நெக்கில் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ண. சுகா அப்படியே டேவை தள்ளி விட்டுட்டு, போதும் டே போதும், எனக்கு இதெல்லாம் பார்த்து வெறுத்துருச்சுட்டே. ஒவ்வொரு வாட்டி ஏதாவது ஒரு பொண்ணு பையன் உன்கிட்ட வரும்போதெல்லாம் எனக்கு அது போதுட்டே. சுகா அப்படியே ரூமுக்கு போக டேவும் அப்படியே பின்னாடியே போகிறாரு. சுகா போயிட்டு அப்படியே கோவமாக பெட்டில் உட்காந்துக்கிறாரு. இப்போ டே அப்படியே சுகா கிட்ட நீல் டவுன் போட்டுட்டு சுகாவோட ஹேண்ட்ஸ் ரெண்டையும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே, டே என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்க, என்ன சுகா உனக்கு அப்படி சொல்லிட்டு கேட்க. சுகா அப்படியே அமைதியாகவே இருக்கார். இப்போ டே தான், உனக்கு டே சரி நான் பண்ணது தப்பு தான், சாரி, உன் டேட்டை நீ மன்னிக்க மாட்டியா
அப்படி சொல்லிட்டு அப்படியே இயர்ஸ் ரெண்டுலேயும் ஹேண்ட்ஸை வச்சுட்டு க்யூட்டாக சாரி கேட்குறாரு. ஸோ சுக்காவும் எவ்வளோ நேரமா அப்படியே இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் டே விட்டாமல் அப்படியே சுக்கா பின்னாடியே சுற்றிட்டுருக்கிறாரு ஒரு வாள் மாதிரி. சுக்காவும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு டேவை அவாய்ட் பண்ணணுன்ட்டு. ஆனால் டே விடவே மாட்டுறாரு. அப்படியே பின்னாடியே சுற்றிட்டுருக்க ஒரு கட்டத்தில் சுக்காவுக்கே சிரிப்பு வந்துடுது. சுக்கா டே போதும் 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 விடு. அப்பாடா சிரிச்சிட்டியா? ஏன்டா இப்படி இருக்க? என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? என் பூனைக்குட்டி எப்போ இப்படி இருந்ததே இல்லையே. டேய் நமக்கு ஆல்ரெடி 2 பசங்க இருக்காங்கடா. இன்னமும் உனக்கு என் மேலே இருக்கிற பொசசிவ்னஸ் போகவே இல்லையா? இல்லை அதெல்லாம் போகாது. ஏன்? அது அப்படி தான். ஆனால் நீ இருக்கியேடா. நம்ம லவ் பண்ணுறப்பையும் அப்படி தான். யாராவது ஒருத்தங்க என்கிட்ட பேச வந்தாலே அடித்து துவைச்சிருவேன். இப்போவும் அப்படியே தான் இருக்க. இன்னமும் உனக்கு என் மேலே அதே லவ் இருக்கா என்ன? ஏன் குறைஞ்சிருச்சுன்னா என்ன? இல்லை ஆனாலும் நல்லா இருக்கு உன்னை இப்படி பொசசிவ் ஆகி பார்க்குறது. டே நல்லா இருக்குடா. நீ இப்படி பொசசிவ் ஆகும்போது உன் ஃபேஸோட ரெட்டிஷாக ஆகும்ல, அது பார்க்க எனக்கு க்யூட்டாக இருக்கும். அதுக்காகவே உன்னை கடுப்பேற்றுறான். ஓ அப்போ சாருக்கு இந்த ஐடியாலாம் வேறு இருக்கா? அப்படி மட்டும் ஏதாவது பண்ண உன்னை கொலை பண்ணிடுவோம் பார்த்துக்கோ. டே அப்புறம் நம்ம 2 பசங்க அதை நான் பார்த்துப்பேன். ஓ அப்போ சார் நான் எல்லாமே இருந்துடுவீங்க. அதெல்லாம் இருந்துப்பேன். அப்படியா? அதான் தெரியுதே. 1 ஹவர் கூட என்னை விட்டு உன்னால் இருக்க முடியாது. அதெல்லாம் இருந்துப்பேன். நிஜமா? நிஜமா? அப்போது நான் இல்லாமல் நிற்பியா சுக்கா அப்படின்ட்டு கேட்குறாரு. சுக்கா அப்படியே டேர்ன் பண்ணிடுறாரு. அவரோட ஐஸில் டியர்ஸ் நிற்குது. டி 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 எதுக்கு அப்படி கேட்ட? டி சும்மா கேட்டேன்டா. சரி சாரி, இனி இப்படி பேச மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும் அப்படியே சொல்லிட்டு அப்படியே சுக்கா டேவை ஹக் பண்ணுறாங்க. ஸோ டேவும் அப்படியே சுக்காவை ஹக் பண்ணிகிட்ருக்க. அப்போது டோருக்கு வெளியே இருந்து டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. பார்த்தா டேஜனும் ஜெவனு தான் வந்து நிற்கிறாங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்ல சுக்கா டே என்னடா சொல்கிற? அப்புறம் எப்போ தான் நான் உன்கிட்ட வரணும் அப்போல்லாம் இந்த டேஜூனுக்கு மூக்கு வேர்த்திரும் போல் கரெக்டாக நடுவில் வந்துடுறான். டேஜூன் என்னடா வேணும் உனக்கு? எனக்கு மம்மா வேணும். எது? நீங்கள் போங்க. எதுக்கு அடிக்கடி என் மம்மாக்கிட்டே வரீங்க? நீங்கள் போங்க, நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போக இப்போ டே தான் டே நான் தானே உன் டாடா, நான் வராமல் அதெல்லாம் வேண்டாம், நான் மம்மாவை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பேபி சுகாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. பாவமா டே விட்டுடா, அவனை கொஞ்ச நேரமாவது என்கிட்ட விடுங்கடா. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே தான் வராங்க. ஸோ டேவும் அப்படியே பின்னாடியே வர. இப்போது அப்படியே நம்ம டே சுகா பசங்க எல்லாருமே இப்படி உட்காந்துட்டு ஜாலியாக விளையாடிட்டுருக்குறாங்க. சுகா அப்படியே ஒரு செட்டிலான ஸ்மைலோட அப்படியே ஒரு ஃபுல்ஃபில்லாக அப்படியே அந்த ஃபேமிலியை பார்க்குறாரு. டே அப்படியே சுகா கிட்டே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட சித்திலே கிஸ் பண்ணுறாங்க. சுகா டே என்னடா பண்ணுற? பசங்க இருக்காங்க இருந்தால் என்ன, நம்ம வேணா இன்னும் 2 பசங்களுக்கு பிளான் பண்ணலாமா? டே அவ்வளோதான், நீ இவங்களே நம்மளால் பார்த்துக்க முடியல, இன்னும் 2 பேரா அடி வாங்குவேன் அப்படி சொல்லிட்டு ஸோ 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பசங்க 2 பேரும் அப்படி க்யூட்டாக விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ சுக்கா அப்படியே டேவோட ஷோல்டரை செஞ்சுட்டு டே சொல்லு, ஐ ஃபீல் கம்ப்ளீட். என்ன? நான் எது கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுறேன். நம்மளோட ஃபேமிலி, நீ நான் பசங்க அவங்க பண்ணுற இந்த சின்ன சின்ன குறும்பு சின்ன சின்ன சேட்டை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எதுவும் நம்ம லைஃப் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது. அவ்வளோதானா? ஆமாம். ஏன் உனக்கு எப்படி இருக்குது? எனக்கு என்ன 2 பசங்க இருந்தாலும் பத்தாதே அப்படியே சொல்லிட்டு அப்படியே சுகா ஒரு மாதிரி பார்க்க சுக்கா அப்படியே சிரிச்சுக்கிட்டே நீ அடங்கவே மாட்டேன். ஏன்னா என் ஒய்ஃபி தான் இவ்வளோ பொசசிவாக இருக்காளே. நமக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு பசங்களும் இருக்காங்க. ஆனாலும் உன்னோட இந்த பொசசிவ் போகவே இல்லைல்ல. இனியும் அது இருக்க தான் போகுது. நான் இப்படி தான் உன்னை நாள் ஃபுல்லாக சமாதானப்படுத்திகிட்டு இருக்க போகிறேன். நல்லா இருக்கு சுகா. லவ் யூ ஸோ மச். என் லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கும் இப்படி ஒரு அழகான பேபிஸ் அழகான ஒரு லைஃப் உன்னால தான். உன்னோட இந்த பொசசிவ் இந்த லவ் ஓவர் லவ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ டே. உன்னால தான்
நானும் ஃபுல்ஃபில் ஆயிருக்கேன். எனக்கும் கம்ப்ளீட்டான ஃபீல் உன்னால தான். தேங்க்யூ டே. ஆனால் இந்த பொசசிவ் எப்போவும் மாறாது. நான் எப்போவுமே உன் மேலே பொசசிவாக தான் இருப்பேன். என்னை தவிர யாரும் உன்கிட்ட வரக்கூடாது. பசங்க கூடவா? ஆமாம், பசங்க கூட அப்படி சொல்லிட்டு டேவோட சீட்ஸ்லேயே சுகா அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 பசங்களுமே அப்படியே டேக்கிட்டேயும் நம்ம சுகாக்கிட்டேயும் வந்து மடியில் உட்காந்துக்க. ஸோ 2 பேருமே அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட் முடிச்சுக்கிறேன். இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சாரிடா, என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி தான். ஸோ அதனால் வாய்ஸ் ஓவர் என்னால் கொடுக்க முடியல. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் சீக்கிரமாக எஃப்எஃப்லாம் போடுறேன்.